வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ஒரு லெஸ் ஸ்பைசியான கார்லிக் பட்டர் மஷ்ரூம் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இது மேலே இருக்க இந்த தண்டை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க, இந்த தண்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ட்ரிம் மட்டும்தான் பண்ணிக்க போகிறோம். இதை ட்ரிம் பண்ண இந்த மஷ்ரூமோட தண்டு இதை வந்து நம்ம வேறு ஏதாவது காய்கறிகள் செய்யும்போது சேர்த்து போட்டு செஞ்சுக்கலாம். பூண்டு பல், இந்த மாதிரி பூண்டு பல் ஒரு 8லேருந்து 10 பல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய ஸ்பைசினஸ் அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் 4 கியூப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 கியூப். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது போடாமையும் பண்ணலாம். ஆனால் இது போட்டால் கொஞ்சம் கலர் வருங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை சாதாரண மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகோட அளவை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப காரமாயிடும். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தேவைப்படும். உப்பு. இந்த பூண்டு பல்ல நம்ம இந்த உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஃப்ரைங் பேனில் இப்போ நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகிடுச்சு. இப்போ இந்த பூண்டை சேர்த்துடலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நம்ம வந்து குறைவான அளவு தீயில தான் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த காளானை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் பொறுமையாக அதை நம்ம கலந்துக்கலாம், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதெல்லாம் இந்த மஷ்ரூம் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து தான் கொஞ்சம் இதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம குறைவான தீயில பண்ணாதான் இது வந்து சரியாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த கீழ்ப்பக்கம் கொஞ்சம் நல்லா சிவக்க வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த அடிப்பக்கம் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொறுமையாக அப்படியே திருப்பி விடலாம். இது இந்த அடிப்பக்கமும் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இது மேலே இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார்லிக் பட்டர் மஷ்ரூம் இங்கே தயாராக இருக்குது. இது வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பைசி மசாலா ட்ரீட். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.